இங்க நம்ம ஹீரோக்கு 4 தங்கச்சி இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஆசையுமே 4 தங்கச்சியுமே ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தான். அப்படி இருக்க நம்ம ஹீரோவோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்த எல்லாருமே பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. ஆனா நீங்க கொடுக்குற வரதட்சணை ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோ வேற ஒரு புரோக்கரை பார்த்து அந்த புரோக்கர்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்பவே கம்மியான வரதட்சணை வாங்குற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து தன்னோட தங்கச்சிக்கு பேசி முடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவால எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ண முடியுமோ அந்த அளவு கிராண்டா கல்யாணம் பண்ணி தன்னோட தங்கச்சியுமே ரொம்பவே சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஒரே ஒரு தங்கச்சியோட கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கும். மீதி இருக்க 3 தங்கச்சியோட கல்யாணமே பார்க்கணும்னு ஹீரோ யாருக்குமே தெரியாம தன்னோட ஒரு கிட்னியுமே விற்கிறான். இந்த விஷயம் தன்னோட தங்கச்சிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு வெளியூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு தன்னோட கிட்னியுமே விற்கிறான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஊருக்கு வந்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த காலை அட்டன் பண்ணதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே அங்க வந்து பாக்குறான். அவன் ஆசையா வளர்த்த தங்கச்சி அங்க பொணமா இருக்கிறா. இப்ப அவனுமே தங்கச்சி இறந்ததை பார்த்து ரொம்பவே சோகத்துல இருக்கிறான். அப்ப பக்கத்து வீட்டு அக்காலுமே உன்னோட தங்கச்சிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்காதனால தன்னோட மாமியார் கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணோட மாமியார் இந்த பொண்ணுட்ட வரதட்சணையை ஃப்ரிட்ஜ் வாங்கி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுமே தன்னை கல்யாணம் பண்ணதுக்கு தன்னோட அண்ணன் ரொம்பவே கஷ்டப்பட்டனால இந்த கஷ்டத்தையுமே தன்னோட அண்ணனுக்கு கொடுக்கூடாதுன்னு இந்த பொண்ணை சூசைட் பண்ணி இறந்துருப்பா.